புதுவிதமான டாபிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லிடுறேன். சோஷியல் மீடியாவோட சாதகங்கள் அண்ட் பாதகங்கள், சோஷியல் மீடியால இருக்கிற குட் அண்ட் பேட், இதை பத்தி தான் நம்ம இந்த ஆடியோ பதிவுல எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு ஒரு பேசி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ண போற ஒரு விஷயம், சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை எடுத்து அதை பத்தி இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ண போறோமா அப்படின்னா கிடையாது. இன்ஸ்டெட் ஓவராலா சோஷியல் மீடியால இருக்கிற குட் அண்ட் பேட் பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்ன உடனே நம்மள நிறைய பேருக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் நான் சொல்லுவா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப் சாட், ஷேர் சாட், டிக்டாக், ஜாஷ், அம்மா இந்த லிஸ்ட் இன்னும் பெருசாயிட்டே தான் போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அட் த மொமெண்ட் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அண்ட் இந்த டாபிக்ல இன்னும் ஃபர்தரா நிறைய விஷயம் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். எந்த ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் எடுத்து அது சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் இன்டெப்தா நம்ம பேச போறது இல்ல. பொதுப்படையா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கிற சாதகம் பாதகம் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் என்னப்பா இது ஊர்ல எல்லாரும் சோஷியல் மீடியா வச்சு கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி எப்படின்னு சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்ன சாதகம் பாதகம் பேச வந்திருக்கேன்னு சப்போஸ் உங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் வருது அப்படின்னா, சோஷியல் மீடியா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இருமுனை கத்தி அப்படின்னு சொல்லலாமா. ஒரு பக்கத்தை பிடிச்சா மட்டும்தான் கையை கீரும் கிடையாது. எந்த பக்கமா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாதகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி அந்த சோஷியல் மீடியாவை கரெக்டா யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான யூசேஜுக்கு மட்டும் நம்ம சோஷியல் மீடியாவை வச்சுக்கணும் அப்படின்ற தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இதனால நடக்கிற கிரைம்ஸ் ஆர் பிரச்சனைகள் கம்மி ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ எடுத்த உடனே ஐயோ இதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லாம சோஷியல் மீடியால இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, ஒரு பிசினஸ் ப்ரோமோட் ஆகுது, நிறைய பேர் இப்போ அவங்களோட பிசினஸ் சோஷியல் மீடியாவை தான் மெயின் இடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடையெல்லாம் இப்போ தேவை கிடையாது, கரெக்ட்டுங்களா? சோஷியல் மீடியால போட்டோ போட்டே நம்ம பொருளை விற்க முடியும். ரெண்டாவது, நிறைய டேலண்ட்ஸ் நம்மளால சோஷியல் மீடியால கண்டுபிடிக்க முடியுது. ஒரு ஷார்ட் பிலிம்க்கோ இல்ல ஒரு ஃபீச்சர் பிலிம்க்கோ, அதாவது ஒரு படத்துக்கே ஒரு ஹீரோயினோ இல்ல ஒரு ஆர்டிஸ்டோ தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அண்ட் பொதுவாவே சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, பட் ஆல்சோ நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் வெப் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. FOMO, FOMO, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த FOMO அப்படின்ற இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை நான் பிரச்சனை தான் டிஃபைனே பண்ணுவேன். மென்டல் பிரஷர் அதிகரிக்குது, அதே மாதிரி பயங்கர டைம் கன்சியூமிங். அதுல உட்காந்து சும்மா ஒரு ரீல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்ல ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது திடீர்னு பார்த்தா 2 hour ஆயிருக்கும். அந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாதகங்கள் சோஷியல் மீடியானால இருக்கு. அதெல்லாம் இன் டீடைல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ இந்த ஆடியோவை நான் கேட்கறதுனால என்ன டேக்அவே எனக்கு போகுது, எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி சரியா யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் மீடியாவை இன்னும் எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கா சோஷியல் மீடியால இருக்கிற சாதகம் பாதகம் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இன்னும் தொடர்ந்து இந்த பதிவை கேளுங்க. உங்களுக்கு இந்த பதிவை கேட்கும் போது ஒவ்வொரு எபிசோட்லயும் சரி இல்ல ஓவரால் பதிவை கேட்டு முடிச்ச அப்புறமும் சரி என்ன தோணுது அப்படின்றத கீழே காமெண்ட்ஸா போடுங்க, ரிவ்யூஸா போடுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதெல்லாம் படிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே நான் பர்சனலா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பண்ணுவேன். சோ உங்களோட ஃபீட்பேக்ஸ், ரிவ்யூஸ் எது இருந்தாலும் டிராப் இன் டவுன் தேர். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்